था। जैसी सुंदर थी वो बस्ती, वैसा वो घर भी सुंदर था। देश बदेश लिए फिरता हूँ, अपने दिल में उसकी कथाएं। मेरे मन में आन बसी है, तन मन धन जिसके अंदर था। अपने देश में अपनी बस्ती में एक अपना भी तो घर था। இப்போது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம் மஹ்தியின் உண்மைக்கு சாட்சியாக குறிப்பிட்டு கூறியுள்ள சில நபிமொழிகளை உங்கள் முன் வைக்கின்றேன். முதலாவது நபிமொழி விண்ணின் அடையாளம், அதாவது சூரிய சந்திரன் ஆகியவற்றின் சாட்சி. தாருல் குத்னி என்ற ஹதீஸ் நூலில் பக்கம் 188 இடம்பெற்றுள்ளது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நம்முடைய மஹ்தியின் உண்மைக்கு 2 அடையாளங்கள் உள்ளன. உண்மைக்குரிய இந்த 2 அடையாளங்களும் வானங்களும் பூமியும் தோன்றியது முதல் ஒருபோதும் வேறு எவருக்காகவும் வெளிப்பட்டதில்லை. அவற்றுள் ஒன்று, ரமலான் மாதத்தில் கிரகணத்தின் இரவுகளில் முதலாவது இரவில் சந்திரனுக்கு கிரகணம் பிடிக்கும். மற்றொன்று, அதே ரமலான் மாதத்தில் கிரகணத்தின் நாட்களுள் மத்திய நாளில் சூரியனுக்கும் கிரகணம் பிடிக்கும். ஆக மஹ்தியின் உண்மைக்குரிய இந்த அடையாளங்கள் சென்ற நூற்றாண்டின் இறுதியில், அதாவது 1894 ஆண்டில் நிறைவேறிவிட்டன. இது பற்றிய செய்திகள் அப்போதைய பத்திரிகைகளிலும் வெளிவந்துள்ளன. இந்த அடையாளங்கள் ஏற்படுவதற்கு 5 ஆண்டுகளுக்கு முன்னர், அதாவது 1889 காதியான் என்னும் சிற்றூரில் தோன்றிய ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்மை இறை அறிவிப்பின்படி மஹ்தி என்று வாதித்தார்கள். இவர்களை தவிர அந்த காலகட்டத்தில் வேறு எவரும் தம்மை மஹ்தி என்று வாதிக்கவே இல்லை. எனவே இந்த அடையாளம் அவர்கள் தங்களுடைய வாதத்தில் உண்மையாளர் என்பதை ஐயத்திற்கிடமின்றி நிரூபித்துக் கொண்டிருக்கின்றது. அடுத்து இமாம் மஹ்தி தோன்றும் காலம். இமாம் மஹ்தி தோன்றும் காலம் குறித்து ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹுதைபத் இப்னு யமான் அவர்கள் இவ்வாறு அறிவிக்கின்றார்கள். ஹிஜ்ரி 1240 ஆண்டுகளுக்கு பிறகு இறைவன் இமாம் மஹ்தியை தோற்றுவிப்பான். இந்த நபிமொழி அன்-நஜ்மு ஸாகிப் பாகம் 2 பக்கம் 209 இடம்பெற்றிருக்கின்றது. எனவே இந்த முன்னறிவிப்புக்கேற்ப ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சரியாக ஹிஜ்ரி 1290 ஆண்டில் இறைவனுடன் உரையாடும்
சிறப்பினை பெற்றார்கள். ஹிஜ்ரி 16வது நூற்றாண்டின் தொடக்கத்தில் இறை அறிவிப்பின்படி தம்மை மஹ்தி என்று வாதித்தார்கள். அடுத்து இமாம் மஹ்தி தோன்றும் இடம். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கதுஆ என்று அழைக்கப்படும் ஓர் ஊரில் இமாம் மஹ்தி தோன்றுவார். பிஹாருல் அன்வார் பாகம் 13 பக்கம் 23, ஜவாஹிருல் அஸ்ரார் பக்கம் 46. அடுத்து இமாம் மஹ்தியின் நாடும் பெயரும். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இந்தியாவில் ஓர் இயக்கம், ஒரு ஜமாத் தோன்றி இஸ்லாத்தை பரப்பும். அந்த இயக்கம் இமாம் மஹ்தியினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். இமாம் மஹ்தியின் இயற்பெயர் அஹ்மத் ஆகும். ரவாஹுல் புகாரி ஃபி தாரிகிஹி என்ற நபிமொழி நூலில் இது இடம்பெற்றிருக்கின்றது. ஆக இந்த முன்னறிவிப்புகளில் ஹஜ்ரத் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோன்றும் காலம், ஆண்டு, இடம், நாடு, பெயர் ஆகியவை பற்றி குறிப்பிடப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த அனைத்துமே ஹஜ்ரத் மிர்சா குலாம் முஹம்மது அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டுமே பொருந்துகின்றன. எந்த காலத்தில் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் தோன்றுவார்கள் என்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு முன்னறிவிப்புகள் மூலம் நமக்கு தெளிவுபடுத்தி இருந்தார்களோ அந்த காலம் கடந்து விட்டது. குறிப்பிடப்பட்ட அந்த காலத்தில் ஹஜ்ரத் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோன்றிவிட்டார்கள். எனவே இனிமேல் எந்த மஹ்தியும் தோன்ற போவதில்லை என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து அஹ்மதியா ஜமாத்தின் தோற்றம் மற்றும் வளர்ச்சி பற்றி ஒரு சில விஷயங்களை உங்கள் முன் வைக்கின்றேன். அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் தூய்மையான ஒரு இறை இயக்கமாகும். இதன் அடித்தளத்தினை ஹஜ்ரத் மிர்சா குலாம் முஹம்மது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனின் கட்டளைக்கேற்ப 1889ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 23ஆம் நாள் அமைத்தார்கள். இது ஒரு புதிய மார்க்கமோ அல்லது புதிய கொள்கைகளை கொண்ட மதுஹபோ அல்ல. மாறாக இது உண்மையான இஸ்லாம் மற்றும் இஸ்லாத்தின் மறுமலர்ச்சியே ஆகும். அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தை தோற்றுவித்த ஹஜ்ரத் மிர்சா குலாம் முஹம்மது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதன் நோக்கம் குறித்து, அதாவது இந்த ஜமாத் தோற்றுவிக்கப்பட்டதன் நோக்கம் குறித்து இவ்வாறு கூறுகின்றார்கள். இந்த காலத்தில் மக்கள் இருளிலும் கவனக்குறைவிலும் அலட்சிய மனப்பான்மையிலும் நிராகரித்தல், இறைவனுக்கு இணை வைத்தல் ஆகியவற்றில் மூழ்கி நம்பிக்கை, இறையச்சம், உண்மை, நேர்மை ஆகியவற்றை கடைபிடிக்காமல் இருப்பதை கண்ட இறைவன் மீண்டும் உலகில் உண்மையான ஞானத்தையும் நம்பிக்கையையும் சரியான கொள்கையையும் நற்பண்புகளையும் நிலைநாட்டுவதற்காக என்னை அனுப்பியுள்ளான். ரூஹானி ஹஸாயின் தொகுதி 5 பக்கம் 251, ஆயினே கமாலாத் இஸ்லாம் 2008ஆம் ஆண்டு வெளியீடு. ஹஜ்ரத் மிர்சா குலாம் முஹம்மது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இத்தகு எல்லா தவறுகளையும் அகற்றி உண்மையான இஸ்லாத்தை மீண்டும் உலகில் நிலைநாட்டுவதற்காகவே இறைவன் என்னை நியமித்துள்ளான். ரூஹானி ஹஸாயின் தொகுதி 20 பக்கம் 491 492, அஹ்மதி और गैर अहमदी में क्या फर्क है 2008ஆம் ஆண்டு வெளியீடு. ஆக அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தை தோற்றுவித்தவரின் தூது செய்தி முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல,
மாறாக அது உலகின் எல்லா சமுதாயங்களுக்கும் உரியதாகும். அவர்கள் எல்லா சமுதாயங்களுக்கும் சொந்தமானவரும் வாக்களிக்கப்பட்டவரும் ஆவார்கள். இது குறித்து அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள். அவருடைய மேற்கோளை நான் படிக்கின்றேன். அன்னார் கூறுகின்றார்கள், பூமியில் நிலைத்து காணப்படுகின்ற எல்லா பாவ செயல்களையும் அகற்றுவதற்காக தோன்றிய நான் மரியமின் மகன் ஈசாவின் மசீஹின் பண்புகளை கொண்டவனாக இருப்பது போல் இந்து மதத்தின் அவதாரங்கள், அதாவது தீர்க்கதரிசிகள், எல்லாரையும் விட பெரிய அவதாரமாக விளங்கிய கிருஷ்ணரின் பண்புகளை கொண்டவனாகவும் இருக்கின்றேன். அதாவது ஆன்மீகமான வடிவில் நான் அவராகவே இருக்கின்றேன். இது எனது யூகமோ அனுமானமோ அல்ல. மீண்டும் வாசிக்கின்றேன். இது எனது யூகமோ அனுமானமோ அல்ல, மாறாக வானம் பூமி ஆகியவற்றின் இறைவனாகிய அந்த இறைவனே இதனை என் மீது வெளிப்படுத்தினான். அவன் ஒரு முறை அல்ல, பல முறை என்னிடம், நீர் இந்துக்களுக்கு கிருஷ்ணராகவும் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் வாக்களிக்கப்பட்ட மசீகாவும் இருக்கின்றீர் என்று கூறினான். ரூஹானி ஹசாயின் தொகுதி 20 பக்கம் 228 லெக்சர்ஸ் யாழ்கோட் 2008ஆம் ஆண்டு வெளியீடு. இனி அகமதியா இயக்கத்தின் தோற்றுனருடைய வாழ்க்கை குறிப்பு பற்றி நான் எடுத்துக் கூறுகின்றேன். அகமதியா முஸ்லிம் ஜமாத்தை தோற்றுவித்த ஹஜ்ரத் மிர்சா குலாம் முஹம்மது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்தியாவின் பஞ்சாபில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு முகலாய குடும்பத்தில் பாரசீக வம்சாவளியை சேர்ந்தவர்கள் ஆவார். அவர்கள் 1835ஆம் ஆண்டு பிப்ரவரி 13ஆம் நாள் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே அவர்கள் மார்க்க விஷயங்களிலும் இறைவனை வணங்குவதிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதையும் இஸ்லாத்துக்கு தொண்டு செய்தல், அதனை பரப்புதல், மக்களை சீர்திருத்துதல், அவர்களிடம் அனுதாபத்துடன் நடந்து கொள்ளுதல் ஆகியவற்றில் கழித்தார்கள். அவர்கள் இயற்றிய 80க்கும் அதிகமான நூல்களில் சரியான சான்றுகள், அனுபவ உண்மைகள், அற்புதங்கள் ஆகியவற்றை கொண்டு இஸ்லாத்தின் உண்மையை நிலைநாட்டி காட்டினார்கள். உலக சமுதாயங்களை எல்லாம் ஒன்றுபடுத்துவதற்காகவும் உண்மையான இறைவனுடன் அவர்களுக்கு உயிருள்ள தொடர்பை ஏற்படுத்துவதற்காகவும் தங்கள் வாழ்வையே அர்ப்பணித்துள்ளார்கள். மிக முக்கியமான இந்த பணி தொடர்ந்து நடைபெற ஏதுவாக ஒரு துடிப்பான ஜமாத்தை தோற்றுவித்தார்கள். இந்த ஜமாத்தை சார்ந்தவர்கள் உண்மையை எடுத்துரைப்பதிலும் மக்களுக்கு தொண்டாற்றுவதிலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆத்மீக உண்மைகள் பற்றிய கருத்துக்களை விளக்கியது மட்டுமல்லாமல் இறை அறிவிப்பு, அதாவது வஹி, இல்ஹாம், பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுதல், இறை அற்புதங்கள் ஆகியவற்றிற்கான உயிருள்ள முன்மாதிரிகளையும் உலகின் முன் எடுத்து வைத்தார்கள். 1908 அவர்கள் தங்களின் பணிகளை மிகவும் வெற்றிகரமாக முடித்துவிட்டு ஏனைய நபிமார்களைப் போன்று இவ்வுலகில் இருந்து விடைபெற்று சென்றார்கள். அவர்கள் தாம் தோற்றுவித்த அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் குறிக்கோள்கள் பற்றி இவ்வாறு கூறுகின்றார்கள். இறைவன் என்னை நியமித்ததற்கான காரணம், இறைவனுக்கும் அவனது படைப்புகளுக்கும் இடையிலுள்ள தொடர்பில் ஏற்பட்டுவிட்ட மாசை அகற்றி தூய்மையான நெருங்கிய தொடர்பை நான் மீண்டும் நிலைநாட்ட வேண்டும். உண்மையை வெளிப்படுத்துவதன் மூலம் மத சண்டைகளை முடிவிற்கு கொண்டு வந்து சமாதானத்திற்கான
அடிப்படையை நான் அமைக்க வேண்டும். உலக மக்களின் கண்களில் இருந்து மறைந்து விட்ட மார்க்க உண்மைகளை நான் மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். உள்ளத்தின் இருள்களுள் அமிழ்ந்து விட்ட ஆத்மீக முன்மாதிரியை நான் அவர்களுக்கு எடுத்து காட்ட வேண்டும். சரியான கவனம் செலுத்துவதாலும் பிரார்த்தனையினாலும் மனிதனுக்குள் ஊடுருவி சென்று வெளிப்படுகின்ற இறை வல்லமைகளின் மேலான உயர் தகுதியினை வெறும் சொற்களால் மட்டுமல்லாமல் செயல்கள் மூலமாகவும் நான் விவரிக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் இன்னொன்றையும் செய்தாக வேண்டும். அதாவது இறைவனுக்கு இணை வைத்தல் என்னும் பெரும் பாவ செயலில் இருந்து மக்களை காப்பாற்றி தூய்மையையும் ஒளி வீசிக் கொண்டிருக்கின்ற தற்போது அவரிடத்திலிருந்து இல்லாமல் போய்விட்ட தௌஹீத், அதாவது ஏகத்துவத்தை மீண்டும் அவரிடத்தில் நிரந்தரமாக இருக்குமாறு நான் செய்ய வேண்டும். இவையெல்லாம் எனது சொந்த வலிமையால் அல்ல, மாறாக விண்ணிற்கும் மண்ணிற்கும் இறைவனாகிய அவனது வல்லமையால் நிறைவேறும். ரூஹானி ஹதாயின் தொகுதி 20 பக்கம் 180 லெக்சர் லாகூர் 2008ஆம் ஆண்டு வெளியீடு. தொடர்ந்து அவர்கள் கூறுகிறார்கள், உயிருள்ள வேதம் திருக்குரானே ஆகும், உயிருள்ள மார்க்கம் இஸ்லாமே ஆகும், உயிருள்ள இறை தூதர் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஆவார்கள். இதற்கான சான்றுகளை நான் எடுத்துக்காட்டவே இறைவன் என்னை நியமித்துள்ளான். வானங்களையும் பூமியையும் சாட்சியாக ஆக்கி நான் கூறுகின்றேன், நான் கூறியவை முற்றிலும் உண்மையானவே ஆகும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு எவனும் வணக்கத்திற்குரியவன் இல்லை. ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதராவார்கள் என்ற கலிமாவில் எடுத்துரைக்கப்பட்ட இறைவனே உண்மையான இறைவனாவான். ஆன்மீக ரீதியில் மரணமடைந்தவர்களை தங்கள் போதனைகளால் உயிருள்ளவர்களாக ஆக்கி அற்புதங்களையும் மகிமைகளையும் இறை அருள்களையும் மறைந்து கிடக்கும் அறிவு ஊற்றுகளையும் வெளிப்படுத்திய ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே உண்மையிலேயே உயிருடன் இருக்கின்ற இறை தூதர் ஆவார்கள். அல்-ஹக்கம் 31/5/1900 பக்கம் 6. ஆக அவர்களது இந்த மேற்கோளில் இருந்து அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் ஏற்படுத்தப்பட்டதன் அவசியத்தையும் அதன் உயர்வான குறிக்கோளையும் நீங்கள் நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள். தத்தமது கொள்கைகளை பற்றி தாராளமாக எடுத்து வைக்கலாம். ஆனால் மாற்று மதங்களையோ அவற்றை தோற்றுவித்தவர்களையோ பழிக்கக்கூடாது என்னும் உயர்வான இந்த பண்பாட்டை அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் செயல்படுத்தி வருகிறது. தற்போது உலகின் 214 நாடுகளில் இந்த ஜமாத் பரவியுள்ளது. 20 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் இந்த ஜமாத்தில் இணைந்துள்ளனர். MTA என்ற முஸ்லிம் தொலைக்காட்சி அஹ்மதியா என்ற பெயரில் உள்ள செயற்கைக்கோள் தொலைக்காட்சி மூலம் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் உலகளாவிய தலைவர் ஹஜ்ரத் மிர்சா மஸ்ரூர் அஹ்மத், அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்வானாக, அவர்களது வழிகாட்டுதலின்படி இஸ்லாத்தின் உண்மைகளை முழு உலகிற்கும் தினமும் 24 மணி நேரமும் இந்த ஜமாத் எடுத்து கூறிக்கொண்டிருக்கின்றது. இதன் உலகளாவிய தலைமையகம் லண்டனிலும், இதன் இந்திய தலைமையகம் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள காதியானிலும் செயல்பட்டு வருகிறது. முன்னறிவிக்கப்பட்ட கல்கி அவதாரம் மற்றும் மஹ்தி மசீஹாவும் தோன்றிய ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது போதனைகள் சிலவற்றை இறுதியாக இங்கு நாங்கள் குறிப்பிடுகின்றோம்.
அன்னார் கூறுகின்றார்கள், மக்களே, பூமியையும் வானத்தையும் படைத்த இறைவனுடைய முன்னறிவிப்பை கேளுங்கள். அவன் தன்னுடைய இந்த இயக்கத்தை எல்லா நாடுகளிலும் பரவச் செய்வான். இந்த இயக்கத்திற்கு அடையாளங்களாலும் விளக்கங்களாலும் அனைத்து கொள்கை கோட்பாடுகளையும் வெற்றி கொள்ளும் வாய்ப்பினை அளிப்பான். உலகில் கண்ணியத்துடன் நினைவு கூறப்படும் இந்த ஒரு மார்க்கம் மட்டுமே இருக்கும். அந்த நாள் வந்துவிட்டது, இன்னும் கூறுவதாயின் அது நெருங்கிவிட்டது. இறைவன் இந்த மார்க்கத்திலும் இயக்கத்திலும் மிகவும் அசாதாரண அருள் பாலிப்பான். இதனை அழிக்க நினைக்கின்ற ஒவ்வொரு சக்தியையும் அவன் தோல்வியுறச் செய்வான். இந்த வெற்றி இறுதி நாள் வரை நீடிக்கும். ரூஹானி ஹதாயின் தொகுதி 20 பக்கம் 66 ததிக்ரத்து ஷஹாதத்தைன் 208ஆம் ஆண்டு வெளியீடு. மேலும் அவர்கள் தொடர்ந்து கூறுகின்றார்கள், இன்று நம்முடைய பணி மக்கள் எல்லாருக்கும் இந்த தூது செய்தியை தெரிவிப்பதே ஆகும். நல்ல இயல்பை கொண்டவர்கள் இதில் இணைந்து விடுவார்கள். இந்த மகத்தான முன்னறிவிப்பு நிறைவேறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை என்பதை அஹ்மதியா ஜமாத் உலக அரங்கில் பெற்று வரும் வெற்றிகள் உறுதி செய்கின்றன. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக அஷ்ஹது. எனவே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற ஒருமைப்பாட்டு தத்துவம் உலகில் ஓங்கவும், ஜாதி மத இன பாகுபாடற்ற சமுதாயம் மலர்ந்திடவும் இறைவனால் அமைக்கப்பட்ட இந்த வழியினை ஏற்க எல்லா மக்களும் முன்வர வேண்டும். மக்கள் எல்லாம் எவ்வித பேதமின்றி அவர்களை படைத்து பரிபாலிக்கின்ற அந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் பாதத்தின் கீழ் ஒன்றுவிட வேண்டும் என்பதே நமது பிரார்த்தனையாகும். இந்துக்களும் முஸ்லிம்களும் எவ்வாறு ஒன்றுபட்டிருக்க வேண்டும் என்பதை பற்றி அஹ்மதியா இயக்கத்தினுடைய தோற்றுனர் இவ்வாறு கூறுகின்றார்கள், இறைவன் எனக்கு இவ்வாறு அறிவித்துள்ளான், மக்கள் தங்கள் தீய செயல்களிலிருந்து விலகாமலும் அதை குறித்து பாவமன்னிப்பு கேட்காமலும் பாவமன்னிப்பு தேடாமலும் இருந்தால் உலகில் பயங்கர அழிவுகள் ஏற்படும். இறைவனின் ஒரு ஆக்கினை முடிவடைவதற்கு முன் இன்னொரு ஆக்கினை தொடர்ந்து ஏற்படும். ஆகையால் இந்த நாட்டை சார்ந்த எனது சகோதரர்களே, அந்த நாட்கள் வருவதற்கு முன்னால் சுதாரித்து விடுங்கள். இந்துக்களும் முஸ்லிம்களும் பரஸ்பரம் சமாதானத்தை ஏற்படுத்திக் கொள்ளட்டும். எந்த சமுதாயத்தில் அநீதி உள்ளதோ, சமாதானத்திற்கு தடையாக உள்ளதோ, அந்த சமுதாயம் அந்த அநீதியை விட்டு விடட்டும். இல்லை என்றால் பரஸ்பர பகைமையின் அனைத்து பாவங்களும் அந்த சமுதாயத்தின் கழுத்தின் மீதே விழும். ரூஹானி ஹதாயின் தொகுதி 23 பக்கம் 444 2008ஆம் ஆண்டு வெளியீடு. பயகாமே சுலஹ், அதாவது சமாதான தூது என்னும் நூலில் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் தோற்றுனர் இந்த கருத்தை கூறியுள்ளார்கள். இனி இஸ்லாம் குறித்து இஸ்லாத்தை சாராத முக்கியமான சில தலைவர்களுடைய கூற்றை இறுதியாக நான் கூறுகின்றேன். காந்தியடிகள் அவர்கள் ஹரிஜன் என்ற தமது ஏட்டில் இவ்வாறு கூறுகிறார்கள், இஸ்லாம் அதன் மகத்துவமிக்க நாட்களில் சகிப்பு தன்மையற்றதாக இருக்கவில்லை. உலக நிர்வாகத்தையே அது பொறுப்பேற்றிருந்தது. மேற்கு இருளில் மூழ்கி இருக்கும் போது ஒரு பிரகாசமான தாரகை கிழக்கில் தோன்றி துயரில் ஆழ்ந்திருந்த உலகுக்கு ஒளியையும்
செழிப்பையும் வழங்கியிருந்தது. இஸ்லாம் ஒரு பொய்யான மார்க்கம் அல்ல. இந்துக்கள் அதனை கண்ணியத்துடன் ஆராயட்டும். அப்போது நான் அதனை நேசிப்பது போல் அவர்களும் அதை நேசிப்பார்கள். அடுத்து பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்ற நாளிதழில் 30/11/1955 இவ்வாறு கூறுகிறார். பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு தீர்க்கமான அடையாளத்தை உலகில் ஏற்படுத்திய இஸ்லாம் சமாதானத்தின் அடிப்படையிலும் நட்புறவின் அடிப்படையிலும் ஆரம்ப நாட்களில் இந்தியாவிற்கு வந்தது. பின்னர் பல்வேறு நாட்டு மன்னர்கள் அனாவசியமாக ஒருவரோடு ஒருவர் போர் புரிந்தனர். ஆனால் இவை யாவும் அரசியல் நோக்கத்திற்கே ஆகும். இஸ்லாமோ சமாதான வழியில் வந்தது, சமாதான தூதை கொண்டு வந்தது. இந்திய பாரம்பரியம் இந்த மார்க்கத்தை கௌரவித்தது, அதற்கு நல்லதோ இடத்தை தந்தது. ஆரம்ப நாட்களில் ஒரு மாபெரும் மார்க்கமாக இஸ்லாம் இங்கு நிறுவப்பட்டது. இஸ்லாமிய மார்க்கத்தை உலகத்தின் பல்வேறு நாடுகளிலும் கொண்டாடுகிறார்கள். இஸ்லாத்தின் மார்க்கம் சிறந்ததொரு மார்க்கமாக இருப்பதால் உலகில் உள்ள பெரும் குணவான்கள் இஸ்லாத்தை ஒரு மதமாக கொள்ளாமல் ஒரு மார்க்கமாகவே கருதுகின்றனர். இஸ்லாமிய மார்க்கம் ஏன் சிறந்ததென போற்றப்படுகிறது என்றால், மனிதனுக்கு என்னென்ன ஐயப்பாடுகள் தோன்றுகின்றனவோ அவற்றையெல்லாம் நீக்கக்கூடிய வகையில் அதிக நல்ல கொள்கைகள் அதில் இருக்கின்றன. நபிகள் நாயகத்தின் போதனைகளில் ஒன்று ஆண்டவனுக்கு இணை வைத்தல் ஆகாதென்பதாகும். இந்த போதனையை நான் சற்று கொஞ்சம் நெக்குருக எண்ணி பார்த்து மகிழ்ந்திருக்கிறேன். ஏன் நான் இந்த போதனை சிறப்பாக கூறுகிறேன் என்றால், இப்போதனை மனிதனை சிந்திக்க தூண்டுகிறது. ஆண்டவனுக்கு இணை வைத்தல் ஆகாது, ஏன் இணை வைத்தல் ஆகாது என்றெல்லாம் சிந்தனைக்கு வேலை கொடுத்து ஆண்டவன் இப்படி இருக்கக்கூடும் என்று சிந்தனை முடிவடைவதில்லை. எனவேதான் பழத்தமிழ் மக்கள் கண்டிலர் விண்டிலர், விண்டிலர் கண்டிலர், பார்த்தவர் சொன்னதில்லை, சொன்னவர் பார்த்ததில்லை என்று கூறியிருக்கிறார்கள். ஆங்கில அறிஞரும் எழுத்தாளருமான HCM ஆண்ட்ரூஸ் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், இஸ்லாம் ஐக்கியத்தை ஏற்படுத்துகின்ற மார்க்கமே தவிர பிரிவினை ஏற்படுத்தும் மார்க்கம் அல்ல. மனித இன வரலாற்றில் ஒரு மோசமான காலகட்டத்தில் இஸ்லாம் மேற்கிலும் கிழக்கிலும் தெய்வீக ஐக்கியத்தை கொண்டு வந்திருந்தது. அது ஒரு மாபெரும் அருட்கொடையே ஆகும். எனவே இஸ்லாத்தின் உண்மையை அறிந்து அதனை ஏற்றுக்கொள்ளும் நட்பாக்கியத்தை அல்லாஹ் உலக மக்கள் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.